Happy birthday. Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல சவுண்ட் பீட்டுக்கு ஏதா மாதிரி இமேஜஸ் சேஞ்ச் ஆகக்கூடிய சூப்பரான ஒரு பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி மேக் பண்றது. ஸோ அதை தான் இன்னைக்கான வீடியோல பார்க்குறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் VN எடிட்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் ப்ளூ கலர் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ செக்ஷனுக்குள்ள நம்ம போய்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு பர்த்டே வந்து ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போறீங்களோ அவங்களோட இமேஜஸ் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 6 இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இமேஜஸ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஆரோ மார்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடிட்டிங் பிளேஸ்க்குள்ள வந்தாச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ண இமேஜஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம பீட்டுக்கான சவுண்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக மியூசிக் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பர்த்டே பீட் சவுண்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அங்கேருந்து கூட நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது பீட் சவுண்ட் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் இந்த மியூசிக் சிம்பிளை கிளிக் பண்ணிக்க போகிறேன். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த மியூசிக் சிம்பிளை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. இதில் ஃபர்ஸ்ட் மியூசிக் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ண பீட் சவுண்ட் வந்து எங்கே இருக்கிறோ அதை வந்து சூஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சூஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மியூசிக்கான எடிட்டிங் பிளேஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் பீட்ஸ் எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த மியூசிக் பீட்ஸை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன லைனாக வேவ்ஸ் மாதிரி நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதெல்லாம் தான் மியூசிக்கோட பீட்ஸ் வந்து. ஸோ இந்த சவுண்டில் வந்து எந்த இடத்துல வேவ்ஸ் வந்து குறைஞ்சி ஏறுதோ ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஒவ்வொரு பீட்ஸும் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்ற ஒரு வேர்டு வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் வந்து அந்த மியூசிக் எல்லாம் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் வந்து நம்மளுக்கான மியூசிக் பீட்ஸ் வந்து குறைஞ்சி வருது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன், கரெக்டாக பாருங்கள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனை வந்து நம்ம அப்படியே விட்டுட போகிறோம். கீழே இருக்கிற இந்த ப்ளே சிம்பிளை கிளிக் பண்ணி கூட ஒன்ஸ் இந்த சவுண்டை வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செக் பண்ணுறதுனால எந்தெந்த இடத்துலாம் பீட்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரியும். ஸோ இது பீட்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் பீட்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வரைக்கும் நமக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்ற வேர்டு வந்து வந்துடும். ஸோ இதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியதான் நமக்கு பீட்ஸ். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபிளாக் சிம்பிளை ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணாலே போதும். எந்தெந்த இடத்துல அந்த வேவ் வந்து குறைஞ்சி திரும்ப வந்து அகைன் ஏறுதோ ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக வந்து செட் பண்ணணும். இதில் சின்ன சின்ன வேவ்ஸுக்கு நம்ம மார்க் ஆட் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி கிட்ட இருக்கக்கூடிய வேவ்ஸுக்கும் நம்ம மார்க் ஆட் பண்ண போகிறதில்ல. இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். ஸோ இந்த மாதிரி எட்ட எந்தெந்த இடத்துல அந்த பெரிய பீட்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிற இடம் வந்து தெரியுதோ ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் மார்க் பண்ணுற ஒவ்வொரு மார்க்லையுமே வந்து நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதில் எத்தனை மார்க் பண்ணுறீங்க அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு இமேஜும் வந்து இருக்கணும். ஸோ இமேஜ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இருக்கிற இமேஜை வந்து நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நானும் இந்த வீடியோல வந்து ஆட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி கூட நீங்க இமேஜஸ் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இமேஜஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்க தாராளமா எல்லாமே நியூ இமேஜஸவே செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 26 பீட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த 26 இமேஜஸையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த பீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த நம்ம மார்க் பண்ண இடம் எல்லாமே வந்து உங்களுக்கு லைட்டிங் ஆகுறது விசிபிளா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்க ப்ளே பண்ணி கூட செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்கக்கூடிய டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பீட் சவுண்ட் வந்து நம்மளோட எடிட்டிங் பிளேஸுக்கு வந்துடும். இப்போ ஆட் பண்ண மியூசிக்கை பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்த பீட் சவுண்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த ட்ராக்கை வந்து நீங்க கொஞ்சமா ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை பயன்படுத்தி தான் நம்ம ஒவ்வொரு பீட்ஸுக்கும் வந்து இமேஜ் செட் பண்ண போறோம். ஸோ அதை எப்படி அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த எடிட்டிங் ட்ராக்ல சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு ஒயிட் லைன் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஒயிட் லைன் கிட்ட தான் நம்ம பீட்டை கரெக்டா வந்து வச்சு ஒவ்வொரு இமேஜஸை ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல நீங்க அந்த ஒயிட் லைனை கொண்டு வந்தீங்க அப்படின்னா கரெக்டா அந்த பீட்ஸ் கிட்ட வைக்கிறப்ப உங்களுக்கு பீட்ஸ் வந்து கரெக்டா வந்து லைன் வந்து தெரியும். ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் செய்கிறப்ப ஒவ்வொரு பீட்ஸுக்கும் கரெக்டாக ஒவ்வொரு இமேஜ் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் பீட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி வந்து கரெக்டாக அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு அதோட சைஸை வந்து கரெக்டாக இந்த மாதிரி சின்னதாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த பீட்ஸ்க்கு வந்துடலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு இமேஜுக்கும் வச்சு அதோட சைஸை வந்து இந்த மாதிரி குறைக்க போகிறோம். இப்போ நான் இந்த செகண்ட் பீட்டுக்கு நேராக வந்து இந்த லைனை வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிக்கிட்டு இந்த செகண்ட் இமேஜையும் இந்த மாதிரி அந்த லைன் வரைக்கும் கரெக்டாக இந்த மாதிரி கொண்டு வந்துடுறேன். இந்த பீட்ஸுக்கு நேராக லைனை செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட லென்த்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த லைனுக்கு நேராக செட் ஆகிடும். அந்த இடத்துல சின்னதாக வைப்ரேட் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ நம்ம கை எடுத்துட்டா போதும். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான ஸ்டெப் தான். நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாகவே செய்ய பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக செய்கிறப்ப தான் அந்த பீட்ஸுக்கு நேராக நம்மளோட இமேஜஸை வந்து கரெக்டாக ஆட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மொத்தமாக 6 இமேஜ் வந்து ஆட் பண்ணேன். ஸோ இதே மாதிரி நான் ஒவ்வொரு இமேஜஸாக வந்து அதோட சைஸ் இந்த பீட்ஸுக்கு நேராக
சைஸை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி குறைச்ச வரமா இப்போ எனக்கு பீட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, பட் எனக்கு இமேஜ் வந்து இல்லை. ஸோ அதனால் இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து மேலே இருக்கிற இந்த ஆப்ஷன் போயிடும். ஸோ இந்த மாதிரி டாப் பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துட்டு அகைன் நான் இதே இமேஜஸையே வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு நியூ இமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை நியூ இமேஜஸாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேம் இமேஜையே வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வரக்கூடிய வீடியோ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபோட்டோ செக்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் அகைன் இதே இமேஜையே வந்து கிளிக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இமேஜஸ் எல்லாமே வந்து அந்த ஒரு பீட்ஸ்க்கு மட்டும் தான் இருக்க போது. அகைன் வந்து நமக்கு அடுத்தடுத்த இமேஜ் வந்து பீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நியூ இமேஜஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னாலும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி சேம் இமேஜஸையே செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆட் பண்ண இமேஜஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஆட் பண்ண இமேஜஸ் எல்லாம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பீட்ஸுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நான் கரெக்டாக வந்து இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா பீட்ஸுக்குமே இமேஜஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக இந்த பீட்ஸுக்கு நேராக அந்த ஒயிட் லைனை ஆட் பண்ணிக்கிட்டு இந்த இமேஜோட லென்த்தை இந்த மாதிரி நான் குறைச்சிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் எல்லா பீட்ஸுக்குமே வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்பவே ஈஸியான ஸ்டெப் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஈஸியான மெத்தடில் பீட் ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் மார்க் பண்ண எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு இமேஜஸாக வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இமேஜஸ்க்கு ஒரு ஷேக் எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறோம். இந்த ஷேக் எஃபெக்ட் தான் ஒவ்வொரு இமேஜும் சேஞ்ச் ஆகிறப்ப நமக்கு ஸ்பெஷல் லுக் வந்து கொடுக்க போகுது. ஸோ அதனால இந்த ஒரு ஷேக் எஃபெக்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேக் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இமேஜை வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் நிறைய எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து ஜூம் இன் அப்படின்ற எஃபெக்ட் தான் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்குதோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ நான் ஜூம் இன் அப்படின்றதே வந்து ப்ளே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ராக் உள்ள கரெக்டாக வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய அப்ளை டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க. இந்த அப்ளை டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண எல்லா இமேஜுக்குமே இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் ப்ளே பண்ணி கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண எல்லா இமேஜுக்குமே சேம் இதே எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோக்கு நம்ம ஃபைனலாக ஒரு டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பர்த்டே டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜ் ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்து வீடியோ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட் வீடியோ எந்த இடத்துல இருக்குதோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே கொஞ்ச நேரம் வந்து ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் ஆனதுக்கு அப்புறமா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எடிட்டிங் பிளேஸுக்கு வந்து ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோ நம்மளோட எடிட்டிங் பிளேஸ்க்கு வந்துடுச்சு. இது கீழே ட்ராக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த ஃபில் ஆப்ஷனை ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோ ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஆட் ஆகிடும். ஸோ அது பக்கத்திலே இருக்கக்கூடிய பிளெண்டிங் ஆப்ஷனையும் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோ நம்மளோட ஸ்டேட்டஸில் பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஒர்க் ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோவை நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ அவுட்புட் எடுக்கிறதுக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவோட குவாலிட்டி எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய டிக் சிம்பிளை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கேலரிக்கு சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.